கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். ஒரு சிறிய விஷயத்தை உங்க கூட பகிர்ந்து விருப்பப்படுகிறேன். ஏசாப்பா ஒரு இடத்தில் சென்று கொண்டிருந்த போது பார்வையற்ற குருடன் ஒருவன் இயேசுவே இயேசு என்று சத்தமாக குரலிட்டான். அந்த சத்தத்தை கேட்டு ஏசாப்பா அவனை நோக்கி சென்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு அந்த குருடனும், நான் பார்வையாடிய விரும்புகிறேன் என்று சொன்னான். அதுக்கு இயேசு அவனை நோக்கி, இதை நான் செய்வேன் என்று நீ விசுவாசிக்கிறாய் என்று கேட்டான். அதுக்கு அந்த குருடன், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அப்போ ஏசப்பா விசுவாசத்தின்படியும் உண்டாகிறது. அப்பொழுதே அந்த குருடன் பார்வையடைந்தான். அது போலதான் உங்க கண்ணிலே அவர் தொலைப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். உங்க கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை மீட்பார் என்று விசுவாசிக்கிறார். உங்கள் சத்துருவுக்கு முன்னாடி உங்கள் தலையை உயர்த்துவார் என்று விசுவாசிக்கிறார். உங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பிரச்சனையிலிருந்து விடுவித்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவார் என்று விசுவாசிக்கிறீர்கள். உங்கள் இருக்கும் வியாதியிலிருந்து அவர் விடுவிப்பார் என்று விசுவாசிக்கிறார். அப்படி என்றால் உங்கள் விசுவாசத்தின்படியே உங்கள் கடவுள். வேதத்தில் மத்தேயு 9:29 இவ்வாறாக சொல்லப்படுகிறது, உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்காக கடவுள். ஆமா, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசத்தோடு நெருங்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.